குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாள், அதாவது 1/5/2024 மதியம் 1:15 குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு, அதாவது கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. இந்த வருஷம் முழுக்க கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள், இதுல ஒரு 1.5 மாதங்கள், அதுக்கப்புறமா ரோகிணி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல ஒரு 63 நாட்கள், அப்புறமா மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதங்கள்ல சுமார் 48 நாட்கள், அதுக்கப்புறமா புரட்டாசி 23 தை 22 வரைக்கும் வக்ரகதியிலையும் சஞ்சாரம் பண்றாரு. அதுக்கப்புறமா வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ரோகிணி 3, 4 மிருகசீரிஷம் 1ஆம் பாதங்கள்ல சஞ்சாரம் பண்றாரு. பொன் கிடைச்சாலும் கிடைக்காத புதன்கிழமை அன்னைக்கு நடக்க போற இந்த பயிற்சியால மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற ராசி கும்பம். இந்த குரோதி வருடம் முழுக்க உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல 2 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதியான குரு பகவான் சஞ்சாரம் பண்றாரு. 8, 10, 12ஆம் இடங்களுக்கு அவருடைய பார்வையும் இருக்கு. அதனால சுகபோக விஷயங்கள்ல அதிக ஆர்வம் இருக்கும். சொத்து, படிப்பு, வாகனம் இதன் மேல எல்லாம் ரொம்ப பற்றுதல் இருக்கும். நீங்க விரும்பின பதவியை அடையிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சொந்த பந்தங்களோட சேர்ந்து வாழ ஆசைப்படுவீங்க. மூத்த சகோதரம், சித்தப்பா, நண்பர்கள் இவங்களோட நீர்நிலைகள்ல விளையாடுறத தவிர்க்கணும். மூத்த சகோதரத்துக்கு நல்ல பதவிகள் கிடைக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அன்னதான விழாக்கள்ல கலந்துக்குவீங்க. இல்ல நீங்களே கூட அன்னதானம் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏதாவது பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுடைய படத்தை வீட்டுல வச்சு மாலை போட்டு வழிபாடு பண்ணுங்க. அதனால பிரச்சனைகள் தீர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஆடு, மாடு, தோப்புகள் அப்படின்னு ரொம்பவே திருப்தியா வசதி வாய்ப்புகள் இருக்கும். குழந்தைகளை நீர்நிலைகள்ல கவனமா பாத்துக்கங்க. லாபம் அபரிமிதமா கிடைக்கும் போது உங்களுடைய சுகபோக விஷயங்கள்லயும் கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லது. 2ஆம் இடம் அப்படிங்கிறது வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அந்த அதிபதியான குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அம்மாவுக்கு நல்ல வருமானம் இருக்கும். அம்மாவால உங்களுக்கு நல்ல ஆதாயம் இருக்கும். சம்பாதிச்ச பணத்தை அம்மா கிட்ட கொடுத்து வாங்குங்க. இன்னுமே வளர்ச்சி அதிகமாகும். வண்டி, வாகனம், சொத்துக்கள் பத்தின சிந்தனை அதிகமா இருக்கும். வீட்டில் இருந்தபடியே தொழில் செய்யறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. பணம் நீர்ல நனையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸ்கூல், காலேஜஸ் கட்டுறதுக்காகவும் செலவுகள் செய்வீங்க. பெரியம்மாவுக்கு சொத்துகள் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டியூஷன் சென்டர் வச்சிருந்தாலும், கால் டாக்ஸி வச்சிருந்தாலும் நல்ல வருமானம் கிடைக்கும். ஆபரணங்கள் சேர்க்கை திருப்தியா இருக்கும். குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் பெரிய அளவுல கண்டிப்பா இருக்கும். ஜீவனத்துக்கு குறை ஏதும் இல்லை. குரு பகவான் உங்களுக்கு சுபஸ்தானத்துல இருந்து திசா நடந்தா வடகிழக்கு திசையில வாசல் இருக்கிற மாதிரி வீடு அமையும். வீட்டுக்கு நிறைய மர ஜாமான்கள் வாங்குவீங்க. அரசு ஆதாயம், அரசு வருமானம் இதெல்லாமே கிடைக்கும். நீங்களும் உங்களுடைய குழந்தைகளை மட்டும் நீர்நிலைகள்ல கூடுதல் கவனமா இருக்கணும். உயரமான இடங்களுக்கு போகிறதையும் தவிர்க்கிறது நல்லது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.